இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. நீதிமான் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் தான் நீதிமான்கள். அப்பொழுது நம் நாவிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் விலையுயர்ந்த வார்த்தையாக இருக்கும். சுத்த இருதயத்திலிருந்து சுத்த வெள்ளியை போன்ற வார்த்தைகளை பேச ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஆண்டவர் வார்த்தையினால் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தார். மற்றவர்களை ஆண்டவரிடம் நடத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசுவோம். வெள்ளி ஸ்பூனில் சாப்பிடும் போது வெள்ளிக்கு கிருமிகளை அழிக்கும் திறன் உண்டு. ஆதலால் ஆரோக்கியமாக இருப்பதற்காக குழந்தைகளுக்கு வெள்ளி ஸ்பூனிலே உணவு கொடுப்பார்கள். அதுபோல நம் நாவிலிருந்து பிறக்கும் சொற்கள் மற்றவர்களை ஆரோக்கியப்படுத்துகிற வார்த்தைகளாக, குணப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கு பிரதிபலிக்கும் தன்மை உண்டு. நாம் பேசுகிற வார்த்தையில் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பேதுரு இயேசுவை மறுதலித்த போது கூட அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்திலே வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். நாம் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் என்பதை நம்முடைய பேச்சு வெளிப்படுத்த வேண்டும். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உங்க இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை நீதிமான்களாக மாற்றினதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்ற வசனத்தின்படி எங்களுடைய நாவை சுத்த வெள்ளியாக நீங்க மாற்றுங்கப்பா. நாங்கள் வீணான வார்த்தைகளை பேசி பாவம் செய்யாதபடிக்கு மற்றவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்தக்கூடிய பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.